ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? வேத வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. रूथ रूथ அதிகாரம் दूसरा अध्याय 12 சொல்லப்பட்டிருக்குது. 12 वचन में कहा गया है, உன் செய்களுக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. यहोवा तेरे कार्य का फल दे. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் इस्राएल का परमेश्वर यहोवा கர்த்தருடைய சட்டையில் அடைக்கலமா வந்த உனக்கு पंखों तले तू शरण लेने आई, इसलिए அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. उससे तुझे पूरा बदला दे. கர்த்தருடைய சட்டையில் அடைக்கலமா வந்த உனக்கு परमेश्वर के पंखों तले शरण लेने आई तुझे நிறைவான பலன் கிடைப்பதாக. पूरा बदला मिले. நிறைவான பலன் एक पूरा बदला இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு தருவார். परमेश्वर आपको देगा. எதுல குறைவுலா இருக்கிறீங்க? किसमें आप कमियां में நீங்க हैं? கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக வாங்க. आप परमेश्वर की शरणागत में आइए, அவருடைய பாதத்துக்குள்ளாக வாங்க. उसके पैरों तले आइए, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வாங்க. उसकी शरणागत में आइए. நீங்க அடைக்கலத்துக்குள்ளாக வரும் பொழுது हम शरणागत में आते समय நிறைவான பலனை, एक भरपूरी की फल को, நிறைவான பலன்னா என்ன? एक भरपूरी का फल यानी क्या? அவர் தருகிற ஆசீர்வாதம், आप जो भी वो आशीष देंगे, அவர் தருகிற நன்மையில वो देने वाले भलाइयां கொஞ்சம் கூட எனக்கு குறைய இருக்காது. थोड़ा भी कमी ना होगा. நிறைவை, एक पूरापन को, நிறைவான ஆசீர்வாதத்தை एक भरपूरी को குறையில்லாமல் தருகிறவர் தான் ஆண்டவர். कमी के बिना देने वाला ही परमेश्वर அவருடைய है. சட்டைகளுக்குள்ளாக வாங்க. उसके पंखों तले आइए, நிறைவான பலனை एक पूरी एक आशीष இந்த को நாள்ல इन दिनों में உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. परमेश्वर आपको देंगे. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते हैं. நிறைவான பலனை एक पूरी एक भरपूरी को பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके बच्चों के देने के लिए हम प्रार्थना करते சட்டை हैं. நிழலுக்குள்ளாக आपके पंखों तले கடந்து வர आने के लिए ஒரு கிருபைகளை கொடும். हर एक को अनुग्रह कीजिए. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். अपने आप को दिन करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.